தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய இணைகிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க சார், மூப்பனார் அவரோட நினைவு நாளை ஒட்டி பாஜக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிகவினுடைய ஒரு நபர் சுதீஷ் இப்படின்னு பல பேரும் ஒரே மேடையை அலங்கரித்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிற போது மூப்பனார் அவர்கள் பிரதமராக வாய்ப்பு இருந்துச்சு, அதை இவங்க தான் தடுத்துட்டாங்கன்னு மறைமுகமாக கருணாநிதி அவர்களை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும், இந்த கூட்டணியை வெல்வதற்கான வேலைகளை ரொம்ப பார்க்கணும், சலசலப்புகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. கூட்டணி வலிமைப்படுத்துவதற்கான ஒரு யுக்தியா இந்த கூட்டம்? மூப்பனார் பிரதமராக இருந்தால் பாஜகவுக்கு என்ன கிடைக்கும், இல்லை பாஜக என்ன வளர்ச்சி அடைந்திருக்கும்? நிர்மலா சீதாராமனுடைய கவலை தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அல்ல இந்திய பொருளாதாரம், அல்லது 500 டன் இறால் போய் திரும்பி தூத்துக்குடியில் உக்காரப்போகுது. அதை விநியோகம் செய்த வர்த்தகர்கள் திரும்ப எடுக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. 500 டன் இறால். அந்த பொருளாதாரத்தில் நசுங்க போகிற அல்லது அழிந்து போகிற வர்த்தகர்கள் யார், வியாபாரிகள் யார், அந்த ஷிப்மெண்ட் திரும்ப ரிட்டர்ன் வந்தால் என்ன பிரச்சனை, இதெல்லாம் பற்றி கவலை இருக்கா? அதாவது போகிற போக்கில் அந்த காலத்தில் பல விமர்சனங்கள் உண்டு. மூப்பனாரை பிரதமராவதற்காக சிலர் அழைத்தார்கள், அது கலைஞர் தடுத்து விட்டார். இந்த குற்றச்சாட்டு தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கிற தலைவர்களை வைத்தவர்கள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை, சரிங்களா? ஆனால் நான் கேட்குற காங்கிரஸ் கட்சியில் ஒரு பழுத்த தலைவர் ஜி.கே. மூப்பனார். அவர் என்னைக்காவது பாஜக ஆதரிச்சிருக்காரா? கடுமை எதிர்த்திருக்கிறாரு. அப்புறம் அவர் நீ தெரியாதனமாக அவங்க பையன் உங்கள் கூட்டணியில் இருப்பதால் அந்த தலைவருக்கு ஒரு உரிய பதவி கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிற நிர்மலா சீதாராமனுக்கு அத்வானிக்கு என்ன கௌரவம் பண்ணிட்டீங்க? ஜஸ்வந்த் சிங்க்கு என்ன மரியாதை பண்ணீங்க? யஸ்வந்த் சிங்காக்கு என்ன மரியாதை பண்ணீங்க? இவங்களுக்கெல்லாம் ஏதாவது மரியாதை பண்ணியிருந்தால் நீங்கள் சொந்த கட்சி தலைவர்களே தூக்கி எறிந்து ஓரங்கட்டி அவங்கள இரும்பு திரையில் பூட்டிய, அதாவது அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா வார்த்தை வருது சொன்னால் தப்பாக போயிடும், அப்படிப்பட்ட புகழுக்கும் பெருமைக்கும் உரியவர்கள் நீங்கள். அந்த தலைவர்களை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஜி.கே. மூப்பனார். அவர் யார்? உங்களோட கூட்டணி வச்சுக்கிறா? பிஜேபி எதிர்த்தவர் பையன். ஜி.கே. வாசன் வச்சுக்கலாம். ஜி.கே. மூப்பனார் என்றைக்காவது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தாரா? அப்போ நீங்கள் சொல்லலாம். அவங்க பையன் ஏதோ கால சூழ்நிலை, போராத வேலை, அவர் உங்கள் கூட இருக்கார், அதுக்காக நீங்கள் ஜி.கே. மூப்பனாருக்கு வருத்தப்படுறீங்களே, அதனால் என்ன பலன் பாஜகவுக்கு? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்குதா இல்லையா? நான் வாசனை குறைத்து மதிப்பில்லை, அவர் ஒரு நல்ல தலைவராக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவர் நிலைமை உண்மையிலே தெரியும். உண்மைதான். என்ன, நீங்கள் பாஜகவுடைய பல சதி வேலைகள் ஜி.கே. வாசனும் சிக்கியவர். பாவம். அவர் எப்படி பிரணாப் முகர்ஜியை சிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாங்களோ, பிரணாப் முகர்ஜிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவர் ஜி.கே. வாசன். அவர் பாஜகவில் கொண்டு போய் கரைச்சார். அவர் அப்போ காங்கிரஸ் இருக்கும் போதே பல சதி வேலைகள், சித்து வேலைகளில் பாஜக என்ன வேலை செய்யும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஜி.கே. மூப்பனாருக்கு முதலை கண்ணீர் வடிக்கிறது என்றால், நீங்கள் இன்றைக்கி என்ன நிலைமை? ஜி.கே. மூப்பனார், சரி, ஜி.கே. மூப்பனார் பிரதமராக்கி என்ன சாதிச்சிருப்பீங்க? நீங்கள் பாராட்டியிருப்பீங்களா? அன்றைக்கி தேவகவுடா ஐக்கிய குஜராத் போன பிறகு ஜி.கே. மூப்பனார் பிரதமராகி ஆட்சி புரிந்திருந்தால் அந்த ஆட்சி பொற்கால ஆட்சி நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இல்லை, இன்னைக்கு திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறதுக்காக இதை பேசியிருப்பாங்களோ? எல்லாரும் வாங்க ஒன்றா நிற்போம், பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அரசியலில் மாறி மாறி திட்டிக் கொண்ட கலாச்சாரம் உண்டு, கடுமையாக விமர்சித்த தலைவர்கள் உண்டு, அப்புறம் ஒன்று சேர்ந்ததெல்லாம் உண்டு. ஆனால் எனக்கு என்னென்னா, உண்மையிலே மூப்பனார் அதை வெளிப்படுத்தினாரா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கேம் சேஞ்சுக்காக மூப்பனார் பெயரை அன்றைக்கு இருக்கிற டெல்லி அரசியல்வாதிகள் பயன்படுத்தியிருக்கலாம். தேவகவுடா போன பிறகு, குஜராத் போன பிறகு மூப்பனாரை கொண்டு வந்திருக்கலான்னு. கலைஞர் எந்த இடத்துல தடுத்தார்? அப்போ ப. சிதம்பரம் சொல்லணும். இதுக்கு பதிலடி நிர்மலா சீதாராமனுக்கு ப. சிதம்பரம் மட்டுமே பதில் சொல்லக்கூடிய தகுதியானவர். சொல்லட்டும், உண்மையில் சொல்லட்டும். கலைஞர் தடுத்தார் சொல்லட்டுமே, அதில் ஒரு பொருள் இருக்கும்ல, அதில் ஒரு நியாயம் இருக்கும்ல. ப. சிதம்பரம் சொன்னா, ஏன்னா நீங்கள் ஜி.கே. மூப்பனார் இருக்குது. நீங்கள்
அன்னைக்கு மைனாரிட்டி எல்லாமே கவர்மெண்ட் கலையிற கவர்மெண்ட்டு, அதில் போய் மூப்பனாரை பிரதமர் உட்கார வச்சு 3 நாள் இறக்கி ஒரு கலைஞர் வந்து அப்படி செய்திருந்தால் அது நன்மைக்காக கூட இருந்திருக்கலாமே. ஒரு 10 மாதத்தில் 5 மாதத்தில் 4 மாதத்தில் மூப்பனார் பதவி விட்டு இறங்கியிருந்தால் உண்மையிலே மூப்பனாருக்கு வந்து பதவி வெறி பிடித்த தலைவராகலாம் இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அப்படிப்பட்டவர் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, மூப்பனார் வந்து எத்தகைய பெருந்தன்மையானவர் என்பதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஜெயலலிதா மீது ஒரு வழக்கு போடுவதற்கு தமிழக அரசு எத்தனமாகிறது. அவர் மீது விசாரணை கமிஷன் ஒரு தனி நீதிமன்றம் அமைப்பதற்கெல்லாம் வந்து செட்டப் செய்கிறாங்க. அப்போது வந்து ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட பிறகு எல்லா தலைவர்களும் அந்த செயலுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை விடுறாங்க. அப்போ திமுக சார்பில் இருந்து இவர் கேட்குறாங்க, இவர் அறிக்கை வரல. மூப்பனார் ஒரு 96 ஆட்சி வந்த பிறகு 97 வாக்கில் கைது செய்யப்படுகிறார், 98 நெருக்கத்தில். அப்போ வந்து மூப்பனார்கிட்ட போய் முக்கியமான தலைவர்கள், ஒரு அதிர்ச்சியான உண்மையை கூட சொல்கிறேன், ஜெயலலிதா கைதுக்கு ஏன் நீங்கள் அறிக்கை விடவில்லை என்று கேட்டார். யார் தெரியுங்களா? சைதை துரைசாமி. அந்த சைதை துரைசாமியை மேயராக்கியவர் ஜெயலலிதா. ஓகே, விட்னஸ் இருக்கு, இன்னும் அவரே மறுக்க மாட்டார். இவங்கெல்லாம் ஆற்காடு வீராசாமி, சைதை துரைசாமி, இப்படிலாம் ஒரு சுப்பிரமணியசாமி போட்ட கேஸு ப்ளஸ் இதெல்லாம் வச்சு ஒரு வெல்த் கேஸில் நம்ம தனி நீதிமன்றம் அமைக்க போகிறோம், ஒரு அறிக்கை விடுங்கன்னு. அவர் சொன்ன வார்த்தை, எத்தகைய பெருந்தன்மையானவர் மூப்பனார்னு சொல்ல வரேன். ஓகே, அவர் அவங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் பர்கூரில் மக்கள் பதிலடி தந்து விட்டார்கள், அதற்கு மேல் இன்னொரு பதிலடி நம்ம கொடுக்கக்கூடாது, மக்கள் கொடுத்து விட்டார்கள். அரசியல்வாதிகளுக்கு வந்து தோல்வி பதிலடி கொடுக்கணும்ல மக்கள் தான், நீங்களும் நானும் இல்லைங்க, நான் செய்ய மாட்டேன்னார். அதன் பிறகு மூப்பனாரும் ஜெயலலிதாவும் கூட்டணி வைத்த கதை, அதை எதிர்த்து ப. சிதம்பரம் வெளியேறிய கதை, இதெல்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காகத்தான் தமாக வெளியே போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்த திமுகவையே அவர் ரசிக்கல. அவர் யார்? மூப்பனார். நீங்கள் வந்து அவரை வந்து பிரதமராக்கவில்லையே, திமுகவை அப்படியே வந்து அரசியல் ரீதியாக வந்து எதிர்ப்பதற்கு கூர்மைப்படுத்துவதற்கு இந்த வாதம் ஒன்றுமே உதவாது. சொத்த வாதம், இது யூஸ்லெஸ் தான் நினைக்கிறீங்க? சொத்தை வாதம் சொல்லிட்டேனே. ஆனால் அதை தாண்டி அந்த மேடையில் பாருங்களேன், அண்ணாமலை அமர்ந்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார், 2 பேரும் அவங்களுடைய பேரை உச்சரிக்கிறாங்க. நம்ம எடுக்க போகிற சங்கல்பமே அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவது தான், நம்மளுடைய குறிக்கோள் அதுதான் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படின்னா இது ஒரு ஒற்றுமைக்கான ஒரு முகாந்திரமாக பார்க்கலாமா? என்ன கொடுமைன்னா, 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து அந்த காட்சியை பார்த்தேன். என்ன பேசுனாங்க நான் பார்க்கல, ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க. இவ்வளோ நீங்கள் பார்த்துட்டே வந்திருக்கலாம். வரும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். 2 பேருடைய மனதில் என்ன மாதிரி நினைவலைகள் வந்து போய் கொண்டிருந்திருக்கும்ன்றத ஒரு பத்திரிகையெல்லாம் யூகிக்க முடியும். அண்ணாமலை என்ன பேசினார், பழனிசாமி என்னெல்லாம் பேச வைத்தார் அண்ணாமலையும் யோசித்திருப்பார்கள். ஆனால் கால கொடுமை பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. நான் யாரையும் வந்து குறையா சொல்லலை. இது நடக்கிறது. வைகோ கலைஞரை பற்றி பேசுறது, வைகோவை தோற்கடிக்க வேண்டும் என்று 2009 கலைஞர் போட்ட சபதம், அதெல்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் ஒரு அரசியல்வாதிகளாக வந்தவர்கள் தங்களுடைய சுயத்தை வந்து தொலைத்து விட்டு வெறும் அரசியல் லாபத்திற்காக அல்லது தனிப்பட்ட லாபங்களுக்காக செயல்பட்டு அசிங்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள். ஆனால் அண்ணாமலை அப்படி அல்ல, நான் அப்படி அல்ல, இப்படி அல்ல, அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, நான் படித்தவன், பச்சைங்கில் கையெழுத்து போட்டவன், ஒரு ஏழை விவசாயியின் மகன், தற்குறியினர். ஆமாம், நான் வந்து ஒரு நேர்மையின் இலக்கணம், ₹1 லஞ்சம் வாங்கலை, இப்படியெல்லாம் பேசினல. நீ ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆதர்ச நாயகனாக வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அரசியலில். இன்றைக்கு இருக்கிற இந்த 15-20 வருட இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலே கிடையாது. லாஸ்ட் 15 இயர்ஸில் வந்தவங்க அரசியல், ஆமாம், என்ன இயக்கம் இருக்க வேண்டும், என்ன இயக்கம் இருக்கக்கூடாது என்பதில் புரிதல் இல்லாமல் ஒரு தான் தோன்றித்தனமாக சிந்திக்கிற ஒரு எந்திரத்தனமான கூட்டம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப இந்த கூட்டத்தை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல தலைவர் இல்லை. அதிகம் நினைக்கிறீங்களா? அதனால தான் விஜய் மாதிரி ஆட்களுக்கு இத்தனை ஒரு பெரிய வெளிச்சம். அவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார்,
அவர் என்ன பேசுகிறார் ஒன்றுமே தேவையில்லை. ஆனாலும் பெரிய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விஜய் வரணும், விஜய் வந்தால் போதும், கூட்டம் கூடுகிறது. அப்போது ஏற்கனவே தமிழக அரசியல் வந்து ஒரு சினிமாமயப்படுத்தப்பட்ட அரசியல். அந்த அரசியலுடைய இன்னொரு வழித்தோன்றல் தான் விஜய். ஆனால் அதுக்கு கிடைக்கிற வெளிச்சமும் புகழும் தலை சுற்றுது. எங்கே போய் முடிவு போகுதுன்னு தெரில. பேக் டு தி பாயிண்ட். அண்ணாமலை எடப்பாடி உட்காந்துருக்காங்களே, அண்ணாமலை இப்படி பேசினார்ல. நான் ஏன் அண்ணாமலை கடுமையாக அன்றிலிருந்து இன்று வரை விமர்சிக்கிறேன்னா, உங்களுடைய பேச்சில் நியாயம் இல்லை, உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு உண்மை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து நான் தான் நேர்மையானவன், நான் தான் உண்மையானவன் சொல்கிறீங்களே, அங்கே தான் அடிபட்டு போகிறீங்க. எல்லா அரசியல்வாதி மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களே, ஏன் இருக்கிறீங்க? நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களே, ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்களே, சொல்கிறீங்களா, அது பெருமையாக சொல்கிறீங்களே. அப்போது எடப்பாடி பற்றி அத்தனை கேவலமாக பேசிவிட்டு இந்த எலெக்ஷன் முடிட்டோம், கட்சி வந்து உங்ககிட்ட இருக்காது. பேசுனீங்களா இல்லையா? அவர் எந்த அளவுக்கு கேவலமாக பேசுனீங்க. பக்கத்தில் உட்காரத்துக்கு கூசணுங்க, உண்மையில் கூசணும். வைகோலாம் நான் நிறைய விமர்சனங்கள் வைத்திருக்கேன், வேறு விஷயம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து பரம்பரையான அரசியல் தொழில் அல்லது பஞ்சத்துக்கு கூட அரசியலுக்கு வந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல. நீங்கள் ஒரு புது மாதிரியான அரசியலை கையில் எடுக்க வேண்டும். ஆனால் எல்லா உண்மையும் தெரியும். அதாவது பாதகாணிக்கைன்னு ஒரு படம், அதில் கண்ணதாசனுடைய வரிகள் உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய பேச்சு என்ன, கூடிய கூட்டம் என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டது ஒரு சுற்றம் என்னெல்லாம் வரல. இதில் தேடிய செல்வத்தை விட்டுருவோம், நிறைய செல்வம் தேடிட்டார் இந்த 3-4 வருஷத்தில். அண்ணாமலை சைசபிள் மணி சேர்த்துட்டார். ஆனால் ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, இன்றைக்கி கூனி குறுகி உக்காந்து கோழை கும்பிடு போடுவது என்ன, இவ்வளோ அசிங்கமாக இருக்குல்ல நினச்சி பார்க்கறதுக்கு. நீங்கள் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு இன்றைக்கி தோண்டி துருவி கலைஞர் என்ன பேசினார், வைகோ என்ன பேசினார், சிவாஜி என்ன பேசினார், டி ராஜேந்திரன் என்ன பேசினார்னு எடுத்து போடுவதற்கு நீங்கள் தளங்கள் இருக்கின்றன. 15 வருடங்களுக்கு முன்பு அப்படி கிடையாது. பத்திரிகையாளனுக்கு மட்டும்தான் பழசெல்லாம் தோண்டி தலையை சொரிஞ்செல்லாம் எழுத வேண்டியிருக்கும். அவர் அப்படி பேசினார், மக்களுக்கு தெரியாது. ஒரு 2 மாதத்தில் மக்கள் மறந்துடுவான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. உங்களுடைய அத்தனை சுயமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்க மாட்டல, கட்சியே அவர்கிட்ட இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலை அவரை முதலமைச்சர் ஆக்குவது என்டிஏவுடைய கடமைன்னு பேசுகிற அளவுக்கு எத்தனை கால கொடுமை. இல்லை, இது எடப்பாடி கொண்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்டிஏல இருக்கிற பிஜேபி சீனியர் லீடர்ஸ் ஒழுங்கா அமைதியாக இருப்பா அப்படின்னு அவரை கட்டி போட்டிருக்காங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? எடப்பாடியுடைய வெற்றி தான். ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அதிமுகவுக்கு ஒரு சைசபிள் ஓட்ஸ் இருக்குது, டிஎம்கே ஒரு சைசபிள் ஓட்ஸ் இருக்குது. நீங்கள் அதிமுக என்ற இயக்கத்தை ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு தான் அண்ணாமலை கிளம்பினார். ஒரு திராவிட கட்சியை ஒழிச்சிட்டிங்கன்னா இன்னொரு நமக்கு ஈக்குவலாக போயிடும். டிஎம்கே vs பாஜக, அதிமுக இஸ் நத்திங் பட் பிஜேபி. அது ஒரு சாஃப்ட் இந்துத்துவா. அந்த கட்சி அதுக்கு அது நமக்கான ஓட்டு. அது இவங்க எல்லா பாஜக தலைவர்கள் நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக ஓட்டு அனைத்தும் பாஜகவுக்கு. அப்போது இப்போ அதை நம்ம ஈஸியாக கபலீகரம் செய்ய வேண்டும் அந்த எண்ணத்தில் வந்தார். தன்னை வளர்த்து கொண்டார், தனக்கான செல்வத்தை வளர்த்து கொண்டார். உண்மையிலே ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் ஸ்டேட் லீடருக்கு என்ன பொசிஷன்னு அரசியலேருந்து வரவனுக்கும் தெரியும். திடுதுப்புன்னு யானை மாலை போட்டு ராஜாவான அண்ணாமலைக்கும் தெரியும். விஷயம் தெரியுமே தெரியாதா? 3 வருஷமோ 5 வருஷமோ திராவிட கட்சிகள் மாதிரி இருக்க முடியாது, திராவிட கட்சி தலைவர் மாதிரி வளர முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில் உட்காந்துக்கின்னு வெங்காயம் மாதிரி நீ பேசிக்கிட்டு நீ சுற்றி இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுடைய வளர்ச்சியில் ஆசையை ஊற்றுந்து யார்? நீங்கள் ஒரு அரவணைக்கணுங்க. லீடர்னு அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இருக்கணும். இல்லை, உங்கள் விமர்சனனால தான் அவர் கமலாலயத்தில் உங்கள் ஃபோட்டோவை போட்டு வரைக்கும் பேசுகிற அளவுக்கு போயிருக்கிறார். அப்படி அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? 3வது இடத்த எனக்கு கொடுத்துருக்காரு. அது தொடர்ச்சியாக பார்க்குறாருன்றது தெரியுது இதுல இருந்து. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இன்னும் கூட அண்ணாமலையோட நேரடியாக தர்க்கம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஏன்னா இதுவரை இருந்த அரசியல்வாதிகளை நம்ம வேறு வழி இல்லை, சகிச்சுக்கிறோம். எடப்பாடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், மற்ற தலைவர்கள் ஆகட்டும், ப. சிதம்பரம் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், ராமதாஸ், எல்லாரும் சகிச்சுக்கிறோம், வேறு வழி இல்லை. ஆனால் புதிதாக வருகிற ஒரு அரசியல் தலைவர்கள் அடுத்த தலைமுறை எப்படி வழி நடத்தணும்? எத்தனை கோடி வந்து என்னங்க பிரயோஜனம்? ஜெயலலிதாக்கு இத்தனை கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? சசிகலாக்கு இத்தனை கோடி பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி கொடநாட்டில் ஒரு நாள் ராத்திரி சசிகலா தூங்குவாரா? ஒரு நாள் ராத்திரி சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். அவங்க போனால் தங்க முடியுமா? அந்த போயஸ்கான் ஜெயலலிதாவுடைய வீட்டில் எத்தனை கோல் வச்சிருப்பார் சசிகலா. இன்றைக்கி எதுக்கு வீடு கட்டி அதுக்கு ஜெயலலிதா இல்லைன்னு பேர் வச்சு அறிக்கை விடுறாரு. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிற அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று
ஒரு பத்திரிக்கையால் நான் ஆசைப்படுகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே பார்த்துட்டேன், 30 வருஷமாக எல்லா ஜேர்னலிசமும் பார்த்துட்டேன், யார் யார் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டேன், எல்லா தலைவர்களும் பார்த்துட்டேன். மாறி மாறி பேசுகிறவர்கள், நேற்று தங்கம்னு சொன்னவங்கள இன்றைக்கி தகரன்னு சொல்கிறது, இன்றைக்கி தங்கம்னு சொல்கிற அரசியல் தலைவர் பார்த்துட்டேன். ஏன்னா கிட்ட நெருங்கின பிறகு அனைத்து தலைவர்களின் பிம்பமும் உடைந்து விட்டது, நம்ம நேசித்த தலைவர்கள் உட்பட. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையும் சீமானும் எப்படி வரணும்? 2 பேரும் சலைச்சவர்கள் கிடையாது. தமிழக அரசியலில் புறம் தள்ளப்பட வேண்டியவர்கள், நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் 2 பேர்னா அண்ணாமலை சீமான் தான். நான் அதை தெளிவாக இருக்கிறேன். நீ என் படத்தை போட்டு இவங்கெல்லாம் வந்து டிஎம்கேக்கு வந்து சிம்பத்தைசர்ஸ், இன்ஃப்ளூயன்சஸ், இவங்கெல்லாம் வந்து நியூட்ரல் மீடியான்னு சொல்லிக்கிட்டு டிவிலையும் யூடியூப்லையும் வந்து நமக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு அவர் பாடம் நடத்தினார். நீங்கள் டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கீங்களே? எவ்வளோ பேசியிருக்கேன். இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாலும் திமுக ஏன் பயப்படுது? உண்மை. ஒரு நீங்கள் சொல்லாத திட்டங்களையும் கொடுக்குற ஸ்டாலின் ஏன் பயப்படுறாரு? அதிமுக ஒன்றுமே இல்லையே கூட்டணி, ஒன்றுமே இல்லை எங்கள் கூட்டணி. அதிமுக பிஜேபி மட்டும்தான் இருக்காங்க. அப்போ யோசித்து பாருங்க, ஏன் பயப்படுறாரு? ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் தரலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு, வர பொங்கலுக்கு ஒரு அரிசி அட்டை வைத்திருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு, குடும்ப தலைவிக்கு 5000 ரூபாய் தரலான்னு. உதயச்சந்திரனுக்கு வந்து எந்த பக்கம்லாம் வேர்த்து வடிதுன்னு தெரில, முடியவே முடியாதுங்கிறாரு. இல்லை 5000 ரூபா கொடுக்கணும் ஓட்டுக்காக. இது எலெக்ஷனுக்காக நம்ம ஆறாதா சார்? ஓட்டுக்காகன்னு சொல்லிட்டேனே. அப்போது நீங்கள் இவ்வளோ நலத்திட்டம் செய்து, உதவிகள் செய்து, எத்தனை நலத்திட்டங்கள், 1 2 பட்டியல் போட்டால் தாங்கவே தாங்காது, 2 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ நலத்திட்ட உதவிகளுக்கு பிறகும் நீங்கள் அந்த 5000 ரூபாய் வந்து ஓட்டுக்காக. அப்போது இதை சொல்கிறேன். அப்போ திமுக வந்து ஏன் பயப்படணும்? அந்த திமுகவுக்கு எதிரான அவங்களுக்கு உளவுத்துறை இருக்குது, எத்தனை சர்வே பண்ணியிருப்பாங்க? டெஃபினட்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ எத்தனை அதிருப்தி தெரியும்? நீங்கள் 2 விஷயம், பல பேரரசுகள் ஏன் சரிந்தன? நீங்கள் வரலாற்றில் பல பேரரசுகள் ஏன் சரிந்தன? அது இட்டுக்கட்டப்பட்ட கதையாக அமைக்கப்பட்ட பேரரசுகளாக இருந்தாலும் அல்லது வரலாற்று பூர்வமான பேரரசாக இருந்தாலும் ஏன் சரிந்தன சொல்லுங்கள். நல்ல ஆட்சி இல்லைன்னா சரிஞ்சிருப்பாங்க, அல்லது மக்கள் மத்தியில் ஆதரவில் சரிஞ்சிருப்பாங்க. நல்ல ஆட்சி என்பது வேறு. இப்போ திமுக நல்ல ஆட்சி தான், புரியுது, நான் ஒத்துக்கிறேன், பாராட்டுறேன். ஸ்டாலினை நான் நல்ல தலைவராக நான் பார்க்கிறேன், நல்ல அரசியல்வாதியாக பார்க்கிறேன். ஆனால் நல்ல முதல்வராக கேள்வி இருக்குது. அவர் யாரை நம்பி அரசியல் செய்கிறார்? யாரையெல்லாம் ஆதரிக்கிறார்? அதிகாரிகளை ஆதரிக்கிறார். அதிகாரிகளை பேச்சு கேட்டுக்கொண்டு அவர் செயல்படுகிறார். அவர் முதல்வரா என்றால் கிடையாது. உதயச்சந்திரன் ஒரு முதல்வர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஒரு முதல்வர். ஐயோ, இப்படி அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துகிற முதல்வர் யாரை ஆதரிக்கிறாரு? அவங்க சொல்றதை ஆதரிக்கிறார். அதாவது அந்த பேரரசுகள், ரோமானிய பேரரசாகட்டும், அசோக பேரரசாக இருக்கட்டும், மௌரிய பேரரசாகட்டும், என்னென்னா நம்ம நல்லாட்சி புரிகிறோம் என்று சொல்லிக்கொண்டு உடனே இந்த கலை பண்பாடுன்னு போயிடுவாங்க. யாரையோ ஒருத்தர் வந்து பராமரிக்கிறது, அதில் தான் அழியும். அப்படி தான் அந்த அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆட்சி நடத்தினால் நீங்கள் சுயத்தை இறந்துள்ள ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கிற அந்த கட்சிக்கு எத்தனை விழுதுகள், எத்தனை வேர்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் யாரை பராமரிக்கிறீங்க? நீங்கள் கட்சிக்காரங்களை ஒதுக்கிட்டு யாரை கொண்டாடுறீங்க? அதனால் என்ன பலன்? நீங்கள் அடிப்படையை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் தேடினீங்கன்னா கட்சி இருக்காது. அதனால் அதான் பலமுறை சொல்கிறேன், இன்றைக்கி தேவை பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்தால் அது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை அதிகம் உணர்ந்த கட்சி திமுக. ஆனால் திமுக அப்படி அரசியல் பண்ணுது, அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் அரசு பணியாளர்கள் எத்தனை பேர் போட்டீங்க? அரசு மருத்துவர்கள் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க? செவிலியர்கள். அப்போது காவலர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? இன்னைக்கு எல்லாமே ஆன்டியாக இருக்காங்க. நான் பொய் சொல்லலை, அவங்களுக்கு உளவுத்துறை இருக்கிறது. நான் சொல்வது பொய் என்றால் அவங்க திமுக தரப்பிலிருந்து பதில் சொல்லட்டும். போலீஸாருக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, அரசு மருத்துவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இப்படி எல்லா செக்மெண்ட்லேயும் எதிர்ப்பு இருக்கிறது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. ஒரு அரசு ஊழியர்கள் ஓட்டு வந்து குறைஞ்சது 3 இல்ல 4 இருக்கும். பட் இது பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு சிஎம் அவர்கள்.
மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றானா, மக்கள் எதிர்க்கிறானா, அதுதானே வந்து முக்கியமான கேள்வியா அவர் பார்க்கறாரு. நல்லா கேட்டீங்க. மக்கள் என்பது யாரு? எல்லோரும் அடங்கிய சமுதாயம். நீங்கள் 1000 ரூபாய் ஸ்கீம் கொடுத்தீங்க, மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுது. சரி, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு இப்போ. சரி. தலைமைச் செயலகத்தின் வாசலில் அரசு ஊழியர்கள், தலைமைச் செயலக ஊழியர்கள், இந்த ஜாக்டோஜியோ போராட்ட குழுவுடைய தலைவி ஒரு பெண் பேசுவார், அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அடுத்த முறை திமுக இந்த கோட்டையில் இருக்காதுன்னு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அமைப்பினுடைய தலைவி அப்படி பேசுகிறார் என்றால் அதனுடைய கீழே இருக்கிற மற்ற உறுப்பினர்கள், அரசு ஊழியர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்களா இல்லையா? பகுதி நேர ஆசிரியர்கள் தினந்தோறும் போராடுறான். நீ ஒன்று வேணாம், டெய்லி அந்த சாஸ்திரி ஒன்று வாசலில் பாருங்கள், அந்த பக்கம் கிறிஸ்டின் காலேஜ் வாசலில் 5 ஜீப் இருக்கும், அந்த பக்கம் 5 ஜீப் இருக்கும். ஏன்னா டிபிஐ கிட்ட யாராவது போராட வந்து விடுவார்களா என்று தினந்தோறும் இந்த பக்கம் 5 ஜீப்பு, அந்த பக்கம் 5 ஜீப்பு, 5 பஸ்ஸு வச்சு காத்து கொண்டிருக்காங்க. எதுக்கு? வந்தவங்களை தூக்கி போய் அரெஸ்ட் பண்ணோம். ஏங்க அவங்க நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் போராடணுங்களுக்கு என்ன சொன்னீங்க? கம்ப்யூட்டர் ஆசிரியர்களுக்கு என்ன சொன்னீங்க? பணி நிரந்தரம் சொன்னீங்க. திமுக ஆட்சி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு என்ன சொன்னீங்க? பணி நிரந்தரம் சொன்னீங்க. இன்னைக்கு என்ன கதியில் இருக்கு? இதுதான் பிரச்சனை. நான் சொன்னேன், இவங்க நினச்சிட்டு இருக்காங்களே நலத்திட்டங்களால் நீங்கள் ஜெயித்து விட முடியும். இந்த நலத்திட்டங்கள் இந்த அப்படியே ஒரு பளபளன்னு தெரியும், ஆனால் பழகிடும். இன்னொன்று பச்சையாக சொல்லட்டோமா உங்களுக்கு? நீங்கள் உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்க, சைக்கிள் வாங்கி தரீங்க 6ஆம் கிளாஸ், தம்பி நல்ல சைக்கிள் வாங்கி. அவன் தான் கேட்டிருப்பான், நீ வாங்கி கொடுத்துருப்பீங்க. 2 மாதம் கழித்து சைக்கிள் வாங்கி கொடுத்ததால 2 மாதத்தில் மறந்துடுவான். அவன் வந்து இப்போ எனக்கு ஒரு நைக்கி ஷூ வாங்கி கொடுங்க அப்படின்வான். டேய், இப்போ தான் நான் 10,000 15,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். அது ரைட்டு, வாங்கி கொடுத்தீங்க, ஷூ வாங்கி கொடுக்கணும். சரி, கஷ்டப்பட்டு 1 மாதம் சமாளித்து ஒரு ஷூ ஒரு 5,000 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். 2 மாதம் கழிச்சு அப்போ ஒரு ஐபேட் வாங்கி கொடுக்கணுமா? டேய், இப்போ நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், தகராறு பண்ணேன், அதுக்குள்ளே ஷூ வாங்கி கொடுக்குறேன், திரும்ப பழகிடும். இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது பழகிடும். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு தந்தையா மகனுக்கு செய்கிறதே பழகிடும். சரி, அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு குடும்பத்தில் கண்ணெதிர்க்க பார்க்குற மகனுக்கே அந்த கஷ்டம் தெரியாது. என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஏன்னா சும்மா கொடுக்குறாங்க, எல்லாம் வரி கட்டுறாங்கள, அதுதானே கொடுக்குறாங்க, நம்ம கட்டுற வரி பணம் தான் நமக்கு தராங்க. இப்படி பேசுகிற மக்கள் கூட்டம். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நலத்திட்டங்களெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி. 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 இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.